அனைவரும் கரகோஷம் எழுப்பி இதோ இந்த குழந்தைகளை இன்னும் மேன்மேலும் வளர்வதற்கு எல்லாம் வல்ல ராமகிருஷ்ண பரமஹம்சர் அருளாசி புரிய வேண்டும் என்று மனதார வாழ்த்துவோம். இதோ சுவாமிஜி அவர்கள் நினைவு பரிசினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நாட்டியாஞ்சலி குழுவினருக்கு நம்முடைய அனைவரின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு என்னென்ன நிகழ்ச்சிகள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கூட்டம் நடந்தப்போ பலர் சொன்னாங்க, நாட்டியம் வைக்கணும், ஏதாவது நம்முடைய சமீப மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நேரம் பார்த்தா ஒன்றும் அதிகமாக நேரம் இல்லை. ஏன்னா முதல்ல பேசின சுவாமி பேசின மாதிரி காலையில இருந்து சாயந்தரம் வரை நம்ம சொற்பொழி ஒன்றும் வைக்கல. நேற்று முழுக்க காலையில் 9 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரை ஓம் நமோ பகவதே, ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாயா அப்படிங்கிற நாமத்தை அகண்ட நாமமா சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில லட்சார்ச்சனை நடந்தது. ஓம் ஸ்ரீ ராமகிருஷ்ணாய நமக அப்படின்னு சொல்லி லட்சம் தடவை பக்தர்கள் 10 மணி முதல் 12 மணி வரை அர்ச்சனை செய்தாங்க. மத்தியானத்து மேல துறவியர் மாநாடு அப்படின்னு வச்சோம். ப்ரோக்ராம் அடிச்சிட்டோம். ஆனா அங்க இருந்து கூப்பிட்டு சொன்னாங்க, எங்களுடைய நிகழ்ச்சி கண்டிப்பா வச்சுதான் ஆகணும். நான் சாதாரணமா யாராவது கண்டிஷன்லாம் போட்டா நான் ஒத்துக்கிறது இல்லை. இதை பத்தி எல்லாருக்கும் தெரியும். காலையில் பேசுற ஒரு சாமி கூட சொன்னேன். ஆனா அவர் சொல்லும்போது அதனால அவர் சொல்றதை என்னால மாட்டேன்னு சொல்ல முடியல. ஏன்னா ப்ரோக்ராம் உண்டாயிடுச்சு, அதுக்கு கூட மாத்துறது அப்படிங்கிறது சாதாரணமா நான் பண்ற வேலை இல்லை. ஆனால் அவர் சொல்லும்போது ஏதோ மதுரானந்த சுவாமி தான் இது நடத்தணும், கண்டிப்பா அவர் நிகழ்ச்சியாவது இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அப்படின்னு அதனால என்னால மறுக்க முடியல. அவங்கள நாம சரி நாங்க ப்ரோக்ராம்லாம் அடிச்சிட்டோம், அதை ஒன்றும் எங்களுக்கு கவலை இல்லை. இந்த நிகழ்ச்சியில நாங்க கண்டிப்பா நடனம் ஆடுவோம். அதுக்கு நாம உண்மையிலே இதுக்கு முன்னாடி போன வருஷம் மேயில நம்முடைய இந்த திருப்பணிக்காக அவர்கள் ஒரு நடன நிகழ்ச்சியை நடத்தினார்கள். சென்னையிலிருந்து மேல 23 பேர் வந்தாங்க. இந்த நடன நிகழ்ச்சியை நடத்தினாங்க. நாங்க ஏதாவது கொடுக்கலான்னு நினைச்சோம், ஆனா ஒன்றும் வாங்கல. அது மதுரானந்த சுவாமிக்கு காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அப்படி நம்முடைய திருப்பணி திதிக்காக எப்ப கூப்பிட்டாலும் நாங்க வர்றோம் அப்படின்னு ஆர்வத்தோட சொன்னாங்க. அப்படிப்பட்டவர் இங்க அவங்களாகவே கேட்டு உரிமையோட, எனக்கு சந்தோஷமா இருந்தது, உரிமையோட இந்த நாட்டிய நிகழ்ச்சி, அற்புதமான நிகழ்ச்சி நமக்கு நடத்தினார்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி. அந்த நாட்டிய பள்ளின்னு சொல்றதா அப்படின்னு நான் நினைச்சேன். நாட்டிய கல்லூரியில பயிர்கின்ற அனைத்து மாணவிகளும் சிறந்த முறையில் நாட்டியம் ஆடி நம்முடைய கலாச்சாரத்தை, ஏன்னா எனக்கு அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம், தேவையில்லாத பாட்டுகளுக்கு ஆட மாட்டாங்க. நம்முடைய கலாச்சாரத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்றதுக்கு இறைவன் அருள் புரியவும், மதுரானந்த சுவாமி ஆசி வழங்கவும் பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அழிவிலா மீசி அழிப்பாய் போற்றி